Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து இன்னைக்குரிய மேக்ஸ் क्वेश्चन ரெண்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம Top 7 Tamil அகாடமில நியூவா வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த பேட்ச் பத்தின full detail வந்து description வந்து கொடுக்கிறோம். இந்த பேட்ச்க்கு வந்து டைம் டேபிள் வந்து இருக்கு. சோ டைம் டேபிள் எல்லாமே வந்து description வந்து கொடுக்கிறோம். பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டைம் டேபிள் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறது சோ ஸ்டடி பண்றது அத ரிவிஷன் பண்றது ப்ளஸ் டெஸ்ட் எழுதுறது இந்த பேட்டர்ன்ல தான் வந்து உங்களுக்கு பேட்ச் ஃபுல்லா வந்து ரன் ஆகும் சோ கண்டிப்பா குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 8 நாள் 10 நாள் முன்னாடியே வந்து நீங்க ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே வந்து தரவு பண்ற மாதிரி தான் நம்ம பேட்ச் டைம் டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ டைம் டேபிள் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா எக்ஸாமுக்கு டேஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஜாயின் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இன்னைக்குரிய மேக்ஸ் ரெண்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கணக்கிடுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ ஒரு கடிகாரம் எடுத்துட்டோன்னா அதில் நிமிட முள் அப்படின்றத எதை சொல்லுவோம் அந்த ஃபாஸ்ட்டாக ஓடும் பார்த்தீங்களா அதை தான் வந்து நம்ம இந்த நிமிட முள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வச்சு இந்த சம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு நிமிடத்தில் அந்த வினாடி முள் கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த வினாடி முள்ளினுடைய நீளம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வினாடி முள்ளினுடைய நீளம் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு வினாடி முள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி சுற்றி வரும் ரவுண்டாக தான் சுற்றி வரும் சரிங்களா இப்படி தானே சுற்றி வரும் அப்போ இதை வந்து நம்ம ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய வினாடி முள்ளின் நீளம் வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க 56 மில்லிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை நம்ம ஆரம் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ புரியுதுங்களா ஸோ இது எப்படி வட்ட வடிவில் சுற்றி வரனால அந்த வினாடி முள்ளின் நீளத்தை வந்து நம்ம ஆரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ ஆரம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது 56 மில்லிமீட்டர் வருது சரிங்களா இப்போ இந்த முள் இப்போ 12ல் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இங்கே இதில் இருக்குது 3ல் இருக்கா இப்போ 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது திருப்பி இது ஃபுல்லாக சுற்றி மீறி திரும்பி அந்த 3க்கு வரும்போது தான் அதை ஒரு நிமிடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் இல்லையா அப்போ ஒரு நிமிடம் வர்றதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா சுற்றி வருது அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சுற்றளவு தான் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா எதோட சுற்றளவு அது எந்த வடிவில் சுற்றுது வட்ட வடிவில் சுற்றுது அப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்னன்னா 2πr சதுர அலகு சரிங்களா இதில் 2 வந்து அப்படியே போட்டுக்கோங்க பை வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க 22/7 ஆர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 56 அவ்வளோதான் சரிங்களா இதை அப்படியே கேன்சல் பண்ணி போட வேண்டியதுதான் 7வது வாய்ப்பாடில் 1 7 8 56 வரும் 22யும் 2யும் பெருக்குனீங்கன்னா 44 வரும் 44 × 8 இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 352 மில்லிமீட்டர் மில்லிமீட்டரில் நம்மளுக்கு நீளம் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம மில்லிமீட்டர் அப்படின்னு வந்து போட்டுக்கிறோம் சரிங்களா அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது ஒரு நிமிடத்தில் அந்த வினாடி முள் கடக்கும் தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 352 மில்லிமீட்டர் சரிங்களா இப்போ இந்த கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கணக்கு வந்து இந்த ஷேப்பில் நீங்கள் இதை கண்டுபிடிங்க அப்படின்னு எதுவுமே கொடுக்கல ஆரம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தனியாக கொடுக்கல சரிங்களா வினாடி முள்ளு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தொலைவு வந்து கேட்டிருக்காங்க அப்போ இது ஃபஸ்ட்டு இது என்ன ஷேப்பு அடுத்து இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சு வந்து செய்யணும் இப்போ வினாடி முள் அப்படின்னு கொடுத்தனால நம்ம வினாடி முள் கடிகாரம் எந்த ஷேப் சதுரத்துலேயும் கடிகாரம் இருக்குது செவ்வகமாகவும் வந்து நம்மளுக்கு வாட்சஸ் வந்து இருக்குது இது வினாடி முள் வந்து எப்படி சுற்றுது வட்ட வடிவில் தான் வந்து சுற்றுது இதே நிமிட முள் கேட்டாலும் அதுக்கு வட்ட வடிவம் தான் ஸோ கடிகாரம் வந்தாலே வந்து இந்த மாதிரி வட்டத்தை பேசிக்காக வச்சு ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணி செய்யுங்க சரிங்களா ஸோ இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 352 மில்லிமீட்டர் சரிங்களா சிம்பிளான சம் தான் அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம்
ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு வண்டி சக்கரத்தினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் கொடுத்துட்டு அது 35 தடவை வந்து சுற்றுதுன்னா மொத்தம் வந்து எவ்வளோ வந்து தொலைவை கடக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ சக்கரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா சக்கரமே என்ன வடிவில் இருக்கும்? வட்ட வடிவில் தான் இருக்கும். சரிங்களா? அதனுடைய ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 77 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 35 தடவை வந்து அது சுற்றுச்சுன்னா எவ்வளவு தொலைவு வந்து கடந்திருக்கும் அப்படின்றதா வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வண்டி வந்து இப்போ ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரம் வந்து எப்படி சுற்றும்? ரவுண்டாக தான் வந்து சுற்றும். அப்போ ரவுண்டாக சுற்றும் போது அப்போ சுற்றி வருது அப்படின்னாலே நம்ம அங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா சுற்றளவு தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சக்கரம் வந்து வட்ட வடிவில் இருக்கும். அப்போ வட்டத்தின் சுற்றளவு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2πr சதுர அலகு. சரிங்களா? அடுத்து இது வந்து நம்ம வட்டத்தின் சுற்றளவு இப்போ ஒரு முறை சுற்றுவதற்கான சுற்றளவு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஒரு முறை சுற்றுவதற்கான சுற்றளவு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது. கண்டுபிடிச்சிட்டு 35 தடவை சுற்றும் போது அது கடக்கும் தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்ச சுற்றளவோடு இந்த 35 வந்து பெருக்கி போடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு தடவை அதாவது ஒரு முறை அந்த சக்கரம் சுற்றுவதற்கான சுற்றளவு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது. 2 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 77 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கேன்சல் பண்ணும்போது 11 வருது. சரிங்களா? ஸோ 2ஐயும் 22ஐயும் பெருக்குனிங்கன்னா 44 வரும். 44ஐயும் 11ஐயும் பெருக்குனிங்கன்னா அதே நம்பர் தான் வரும். 4 8 4 484 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு முறை சுற்றுவதற்கான சுற்றளவு. சக்கரமானது ஒரு முறை சுற்றுவதற்கான சுற்றளவு. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 35 தடவை சுற்றுனா எவ்வளவு தொலைவு கடக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ 35 முறை சுற்றுவதற்கான சுற்றளவு. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆன்சரு ஒரு முறை சுற்றுவதற்கு, அதோட இந்த 35 வந்து பெருக்கி போடணும். அவ்வளோதான். 484ஐயும் 35ஐயும் பெருக்குங்க. 5 20 2 8 40 42 42 24 வரும். 3 4 பெருக்குங்க. 3 12 12 2 போட்டுரும். 3 24 24 1 25 12 13 14. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 9 6 1. அப்போ எவ்வளோ வருது? 35 முறை சுற்றுனா சுற்றளவு வந்து 16,940 சென்டிமீட்டர் வருது. 16,940 சென்டிமீட்டர். இதான் 35 முறை அந்த சக்கரம் சுற்றுவதற்கான சுற்றளவு. சரிங்களா? ஆன்சருக்கு என்ன வருதுன்னா 16,940 சென்டிமீட்டர். ஆன்சர் ஏ. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து பார்த்தோம். 7th ஸ்டாண்டர்டில் 2 மேக்ஸ் கொஷின் வந்து பார்த்தோம். ஸோ ரெண்டுமே அடிக்கடி நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய மாடல் தான். சம்மு வந்து சிம்பிளாகவும் கொடுப்பாங்க, கொஞ்சம் கஷ்டமாகவும் வந்து கொடுப்பாங்க. சிம்பிளாக இருக்க சம்மு சைட் பை சைடாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு டைம் வந்து அங்கே எடுக்காமல் சீக்கிரம் வந்து ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம். பார்த்துட்டு இப்போ இருக்கவங்க வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.